ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு லாங் வீடியோ, அதுவும் கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அச்சுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஆளுக்கு செம்ம போர், எங்கேயும் போகலையா. ஸோ அதனால் அவனுக்கு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஐடியாவுக்கு வந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கப் இருக்குதுல்ல, அதுதான் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் வந்து கொஞ்சம் லூஸான மண் கலவை தான் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து உரம் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, நார்மலான மண் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நான் ஃபுல்லும் மண் எடுக்கிறது. ஏன்னா இதில் நிறைய இலைகள் எல்லாம் விழுந்து மக்கி போய் நல்லா உரமாக இருக்கும். இதில் நீங்கள் அந்த மண்ணை பார்த்தாலே தெரியும். ஸோ அதில் நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன், நிறைய அந்த மண்புழுக்கள் இருக்கும். ஸோ இந்த மண் வந்து நல்ல ஒரு மண். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் செடி நடுறதுக்கு இதில் தான் நான் மண் எடுப்பேன். ஸோ இந்த கப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இப்போ வந்து அவனுக்கு பூக்கிற செடி வேணுமா இல்லை நார்மலாக அந்த ஜேடு இருக்குதுல்ல, ஜேடு நடவா அப்படின்ட்டு கேட்டேன். அவனுக்கு வந்து பூ பூக்கிற செடி தான் வேணுமா. ஸோ அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் புறமே அப்படின்னு தெரியும்ல, நட்ட உடனே பூ வரணும். ஸோ அதனால் நான் காலமாவில் டேபிள் ரோஸ் இருக்குல்ல, 10 மணி பூச்செடின்னு சொல்லுவோம்ல, அதில் இருந்தால் கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து அவனை நட சொன்னேன். ஸோ நட்டு வச்சுருக்கிறான். ஸோ இதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். ஸோ கார்டனிங் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ மற்ற மாதிரி ட்ராயிங் அது இதுன்னெலாம் அதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த செடியெல்லாம் நட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இது பூத்ததுக்கப்புறமா இன்னொரு வீடியோ அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.